ஹலோ மக்களே, இது யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ரீசெண்டா பேர்டு குளிக்கிறத பத்தி நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட், ஹேண்ட் ஃபீடிங் சிக்க குளிக்க வைக்கலாமா? நோ. அவங்களா குளிக்கிற வரைக்கும் நம்ம குளிக்க வைக்க கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவை நான் என் பேர்டை குளிக்க வைக்கிறேன், அதுவும் நோ. அவங்களா எப்ப குளிக்கிறாங்களோ அப்போ நீங்க தண்ணிய ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்ல பவுல்ல தண்ணி வைக்கலாம். நீங்களா அடிக்கடி அவங்கள குளிக்க வைக்க கூடாது. என் பேர்ட் தானாவே தண்ணியை பார்த்தாலே குளிக்க ஆரம்பிச்சுறாங்க, அதுவும் டெய்லியும். அதுவும் நீங்க ஸ்டாப் பண்ணணும். சோ அந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸுக்கு நீங்க தண்ணி கம்மியா மட்டும் வைங்க. ஏன்னா டெய்லியும் குளிச்சாங்க அப்படின்னா ஒழுங்கா ட்ரை பண்றாங்களா அப்படின்னு நீங்க மானிட்டர் பண்ணணும். இன்னொன்னு, டெய்லி குளிக்கிறதுனால அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உள்ள தங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ டெய்லியும் குளிக்க வைக்கிறத உங்க பேர்டை அவாய்ட் பண்ணுங்க. என் பேர்டை குளிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா? டெஃபினட்டா நோ. பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கெமிக்கல் ஆகவே ஆகாது. அவங்களுக்கு ஏதாவது ஷாம்பு, கண்டிஷனர் அந்த மாதிரி எதையுமே தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. மிஞ்சி போனா அவங்க குளிக்கிற தண்ணியில லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணுங்க. அதுவே அவங்கள ஹெல்தியா வச்சுக்கும். தண்ணியில இறங்கி குளிக்கும் போது அப்ப நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்களா வாலண்டியரா போய் அடிக்காதுங்க. ஏன்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சர் எப்போ இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்ப அவங்க குளிப்பாங்க. சோ அந்த டைம்ல மட்டும் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதும்.